சொல்லுங்க சுதர்சன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த துளசி, அவ அக்கா, குழந்தை கிருஷ்ணா 3 பேரையும் பத்திரமா கடத்திக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். நீங்க சொன்ன விவரத்தை இப்பதான் அவட்ட பேசிட்டு வரேன். கவலையே படாதீங்க, அவ ஒத்துக்குவா. பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு அவளா போறாளான்னு பார்ப்போம். இல்ல நம்ம திட்டப்படி அவளை மேல் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு பத்மா? துளசி அழைச்சின்னு வரேன் தானே உங்க அப்பாவே அழைச்சிட்டு கிராமத்துக்கு போனேன். என்னாச்சு பத்மா? துளசி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? துளசி போனதுல இருந்து இந்த ஆத்துல யாருமே நிம்மதியா இல்லைன்னு சொல்லி அழைச்சிட்டு வர வேண்டியதானே? ஏமா உங்க அப்பா கூப்பிட்டும் வரமாட்டேன்ட்டா? பத்மா, இல்ல துளசி என்னதான் சொன்னா? எதுக்காக ஊர் விட்டு போகணும்னு முடிவு எடுத்தாளா? பத்திரி மட்டும் தான் பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக ஊர் விட்டு போனாளா? உங்க எல்லாரோட கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஏன்னா துளசி கிராமத்திலேயே இல்லை. துளசியை பார்த்து அவ கையில காலில் விழுந்து அவளை இங்க அழிச்சுட்டு வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் எங்க அப்பாவை அழிச்சுட்டு கிராமத்துக்கு போனேன். ஆனா அவ அந்த கிராமத்திலேயே இல்லையே. அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. பத்மா, அவ தொடர்ந்து வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு வந்தா. அதனாலதான் மனசு உடைஞ்சு போய் குடும்பத்தோட சாகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாலோ என்னவோ. நேக்கு ஒரு யோஜனை தோன்றது. பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நல்லதுன்னு என் மனசுக்கு படுறது. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. துளசி குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை. நிச்சயம் கிடைச்சிருவா. அதுக்கு முன்னாடி நாம போலீஸ் அது இதுன்னு போய் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளசி வேற எங்கேயும் போய் தங்குறதுக்கு அவளுக்கு சொந்தம்னு வேற யாரும் கிடையாது. அப்புறம் வேற எங்க தான் போயிருப்பா? வேற யார் மூலமாவது அவளுக்கு ஆபத்து வந்திருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிராமத்துக்கு போறேன்னு கிளம்பின துளசி அங்கேயும் போலன்னா என்ன அர்த்தம்? அவ ஆத்துல இருந்து கிளம்புன நேரத்துல இருந்து ஊருக்கு போய் சேர்ற இடப்பட்ட நேரத்துல அவளுக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்திருக்கணும். துளசிக்கு அப்படி இடைஞ்சல் தர்றது யாரு? எதுக்காக அவ துளசி இப்படி மறைச்சு வைக்கணும்? துளசிக்கும் அவளுக்கும் அவளை கடத்துற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே பெருமாளே. நான் என்ன பண்ணுவேன்? நேகம் அப்படித்தான் படுறது. துளசி குடும்பத்தோட செத்து போகணும்னு முடிவு எடுத்திருந்தா இங்கே செத்து போயிருப்பா. எங்கேயோ தெரியாத இடத்துல போய் தான் சாகணும்னு அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா. பத்ரியோட அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போனதால அந்த அவமானம் தாங்க முடியாம அவ கிராமத்துக்கு போகணுங்கிற முடிவெடுத்து அவ கிளம்பி போயிருக்கணும். அவ அங்க போய் செட்டில் ஆனதும் நாம போய் அவளை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்துருவோம்னு நினைச்சு யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா துளசி அங்கிருந்து கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கோம். அது யாரு? யாரா இருக்குன்னு சொல்லுங்க. யாரா இருக்க முடியும்பா? புரியுது. துளசியை யார் கடத்தினா, எதுக்காக கடத்தினா, இப்ப யாரோட கஸ்டடியில துளசி இருக்கான்னு சகலமும் எனக்கு புரியுது. மிஸ்டர் சுதர்சன், நீங்க பசுத்தோல் போத்துன புலின்னு உங்க ஆத்து மனுஷாளுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. துளசி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவ வாயாலேயே அவளை கடத்தினது நீங்க தானே. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கெடுத்து ஒரு குழந்தைய கொடுத்ததெல்லாம் நீங்க தானே. உங்க மனுஷா முன்னாடி அவளை சொல்ல வச்சு உங்க முகமுடிய கிழிப்ப. வெயிட் அண்ட் வாட்ச் சுதர்சன்.
ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்னப்பா ஏதோ பேசணும்னு அவசர அவசரமா எங்களை வர வச்சுட்டு இப்படி ஒருத்தர் மூஞ்சி 3 பேர் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி என்ன யோசனைல இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா நித்யா, நீ சொன்னதை நானும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம பாஸ்கருக்கு கௌசல்யாவை கட்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். இது விஷயமா பேசி அவன் சம்மதத்தை வாங்க தான் வீட்டுக்கு போனேன். என்னப்பா சொன்னாங்க அண்ணி? பாஸ்கரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்களா? சொல்லுங்கப்பா. நான் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவன் பாஸ்கரை கட்டிக்க மறுத்துட்டாமா. பாஸ்கர் அண்ணனுக்கு என் மனசில் ஒரு உன்னதமான இடத்தை கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னான். நித்யாவுக்கு பாஸ்கர் எப்படி அண்ணனோ அதே மாதிரி கூட பிறந்த அண்ணன் இல்லாத எனக்கு பாஸ்கர் எனக்கு ஒரு அண்ணன்னு சொல்லிட்டாமா. அவன் பாஸ்கரை அண்ணன்னு சொல்லிட்டதுனால என்னால் பாஸ்கர் கௌசி கல்யாண விஷயமா மேற்கொண்டு எதுவுமே பேச முடியலவா. அப்பா, கௌசல்யாக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை பற்றி பரவாயில்லப்பா. ஏன்னா எனக்கு கூட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை எதுவுமே கிடையாது. உங்களோட ஆசை நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதா நித்யா என்கிட்ட சொன்னா. அதை எப்படி மறுக்கிறதுன்னு தான். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை நான் எதுவுமே தட்டினது கிடையாது. அதனால தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். எது எப்படியோ கௌசல்யாக்கு எது சந்தோஷமோ அதான்ப்பா எனக்கும் சந்தோஷம். சரி, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்க. அதை விட்டுடுங்க. நீங்கள் அவங்க பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க? நான் ஒரு நாளும் உங்கள் சொத்தை பற்றி நினச்சி பார்த்தது கூட கிடையாது. எனக்கு உங்கள் சொத்து வேண்டவே வேண்டாம். உங்கள் சொத்தை விட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரேன். சஞ்சயை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் நேசிக்கிறது சஞ்சய் தான், அவருடைய பணத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாமா. என்னால் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. நான் அமைதியாக திரும்பி வந்துட்டேன். பாஸ்கரனையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சொத்தும் வேணாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேற்பட்ட அவங்க என்ன பண்றதா உத்தேசம்? நித்யா, இது 2 மனசு சேர்ந்து வாழ்ற விஷயம். பாஸ்கரை கட்டிக்க அவளுக்கு சம்மதம் இல்லைன்னா அவளை கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. அவளுடைய கல்யாண விஷயத்தில் முடிவெடுக்க அவளுக்கு தான் முழு உரிமை உண்டு. ஆனால் சொத்து வேணான்னு சொல்கிறா பாரு, அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. அவளுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் இந்த வயசான காலத்தில் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அதனால் என்னுடைய சொத்தை அவள் பேர்லையே எழுதி வைக்கணுங்கிற முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறம்மா. இப்போதைக்கு அவள் பேரில் எழுதி வச்சுட்டு பின்னால் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை ஒப்புதலை வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டம்மா. நித்யா, பாஸ்கர், அப்போ நான் புறப்படுறேன். சொத்தை கௌசல்யா பேரில் மாற்றுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ண வேண்டியிருக்குது. அதை போய் அட்டென்ட் பண்ணணும். அப்போ நான் வரேன். என்னன்னு இது? கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெருசோட சொத்து முழுக்க உனக்கு வரும் நாம பிளான் பண்ணா, அவ என்னடான உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, அதைத்தான் விடு. அவதான் சொத்து வேணான்னு சொல்றாள். இருந்தாலும் இந்த பெருசு பாரு, நான் அவளுக்கு தான் சொத்தெல்லாம் எழுதி வைப்பேன்னு குதியா குதிக்குது. இருக்கட்டும்மா, அந்த பெருசு சொத்தை எழுதி வைக்கிற முடிவுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்து பார்ப்போம். மீறியும் அவளுக்கு தான் சொத்தை எழுதி வைப்பேன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போனார்னு வெயி, அடையாளம் தெரியாத நபர்களால் தொழிலதிபர் ராஜரத்தினம் வெட்டி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் எல்லா பேப்பர்லயும் வர மாதிரி நான் பண்றேன். என்னடா இது? ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது கள்ள நோட்டு அடிச்சலா? ஏய், ஏன் இப்படி கத்தி கேட்குற? மெதுவாக பேசு.
உங்க குடும்பத்துல யாருக்குமே மெதுவா பேச தெரியாதா? எப்ப பேசினாலும் ஃபுல் வால்யூம்லயே பேசுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏது இவ்ளோ பணம்? என்னடி இப்படி கேக்குற? நான் பெரிய அறிவாளிடி. ஆமா ஆமா. என் போராத காலம் உன்னை கட்டிண்டு குப்பை கொட்டின்னு இருக்கேன். பேசிக்கா நான் ஒரு பிசினஸ் மேக்னட் தெரியுமோ? ம். பெரிய பெரிய கோட்டீஸ்வரலாம் நேக்கு ஃபோன் பண்ணி அவங்க பிசினஸ்க்காக என்னுடைய ஐடியாஸ்லாம் கேட்டு செயல்படுத்துவாங்கன்னா பாரு. ஆமா ஆமா. எல்லாரும் உங்களை கேட்டுட்டே தான் இருக்கா. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதிலே வரல. உங்களுக்கு ஏது இவ்ளோ பணம்? ஒருத்தருக்கு ஒரு பெரிய பிசினஸை முடிச்சு கொடுத்தேன். 2 புரோக்கர் கமிஷனும் ஒண்ணா சேர்ந்து வந்த பணம் தான் இது. இதை நான் நம்பணுமா? நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு தடவை ரங்கநாயகம்மா வீட்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நலத்து பத்திரத்தை எடுத்துன்னு வந்துட்டீள். அத போய் இந்த சேட்டு கிட்ட அடமானம் வச்சு பின்னாடி அது தெரிய வந்து ஸ்ரீவத்சன் அம்மாத்துக்கு வந்து திட்டி உங்களை அசிங்கப்படுத்திட்டார். இப்போ அந்த மாதிரி எதுவும் நீங்க செஞ்சுடலையே? நம்புடி, என்ன நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒருத்தன் ஒரு தடவை தப்பு செஞ்சா அவன் தொடர்ந்து தப்பே செய்வான்னு சொல்ல முடியாது. எப்போ பண்ண தப்பை வச்சுண்டு இந்த பணம் தப்பான வழியில வந்த பணம் தான் சொன்னா எப்படி? இது உழைப்பில் வந்த காசுடி. பிசினஸ் மேக்னட் கோதண்டத்தோடைய உழைப்பில் வந்த காசு. ஹவ் இஸ் இட்? டேக் இட். இந்த பணத்தை காய்கறி வாங்குற செலவுக்கு வச்சுக்க. மற்றபடி வீட்டு செலவுக்கெல்லாம் நாளைக்கு நான் பணம் தரேன். ஓகே? சொல்லுங்க சுதர்சன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த துளசி, அவ அக்கா, குழந்தை கிருஷ்ணா 3 பேரையும் பத்திரமா கடத்திக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். நீங்க சொன்ன விவரத்தை இப்பதான் அவட்ட பேசிட்டு வரேன். கவலையே படாதீங்க, அவ ஒத்துக்குவா. பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு அவளா போறாளான்னு பார்ப்போம். இல்ல நம்ம திட்டப்படி அவளை மேல் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் பாஸ்கர் பேசுறேன் சார். சொல்லு பாஸ்கர். நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஏன்? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இங்க தனியா தான் இருக்கேன், நீ வீட்டுக்குள்ள வா. ஓகே சார், இதோ வரேன். வா பாஸ்கர். ஹலோ சார். என்ன சார் இது? ராஜரத்னம் விஷயத்துல நாம என்ன நினைச்சோமோ அதுக்கு நேர் எதிர்மாறாவே எல்லாமே நடக்குது. ராஜரத்னத்தோட சொத்தை அடையிறது தான் என்னோட லட்சியங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் அந்த சொத்தை முழுசா அடைய என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன். சொத்து கிடைச்ச பாடில்ல. இதுக்கடையில தான் எப்ப வேணாலும் செத்து போயிடுவோமோங்கிற மரண பயத்துல அந்த பெருசு தான் சொத்து பூராவையும் கௌசல்யா பேர்ல எழுதி வைக்க ரொம்ப தீவிரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. பெருசோட சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட நிலைமை இளவு காத்த கிளி மாதிரி ஆயிடுமோன்ற பயத்துல ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன். பெருசு சொத்து நேரடியா வந்தா என்ன, இல்ல அந்த கௌசல்யா மூலமா வந்தா என்ன, நமக்கு வேண்டியது சொத்து தானேன்ற முடிவுக்கு வந்து அந்த கௌசல்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்தேன். என் தங்க நித்யா மூலமா பெருசுகிட்ட பேச சொல்லி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்ய சொன்னேன். அந்த பெருசும் போய் கௌசல்யா கிட்ட பேசியிருக்கு. ஆனா அந்த கௌசல்யா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்து அனுப்பிட்டா. இந்த கௌசல்யா மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்த சொத்து ரொம்ப சுலபமா என்னை வந்து சேர்ந்திருக்கும். ஆனா இதுக்கு மேல நான் விட மாட்டேன். அந்த சொத்து எனக்கு கிடைக்க இடைஞ்சலா இருக்கிற அந்த கௌசல்யாவை நான் விடவே மாட்டேன். உனக்கும் பிரச்சனை கௌசல்யா தான், எனக்கும் பிரச்சனை கௌசல்யா தான். அவளை பத்தி பேசுறதுக்காக தான் நானும் உன்னை வீட்டுக்குள்ள வர சொன்னேன். நான் கௌசல்யா வீடு தேடி போனேன். என் பொண்ணு வந்தனா கழுத்துல சுரேஷ் தாலி கட்ட
நீ இடைஞ்சலா இருக்கன்னு அவளை கண்டபடி திட்டின. என்னோட சத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் பயந்து அவள் சுரேஷை விட்டு ஒதுங்கிட்டா என் பொண்ணு கல்யாணத்தை சுலபமாக நடத்திடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த கௌசல்யா ரொம்ப தைரியமான பொண்ணு. என் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படவே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். அவள் சுரேஷை விட்டு ஒதுங்காத வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகிறதில்ல. ஒரு பொண்ணு நம்ம 2 பேர் கண்ணையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கா. ஆனா அவளை நாம எதுவும் செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கௌசல்யாவை எதுவும் பண்ண முடியலன்னு நீ யோசிக்காத. அவள் ஒரு பொண்ணா இருக்காளேன்னு தான் நான் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தேன். ஆனால் என்னைக்கு நான் அவள் வீட்டு வாசலை தேடி பொண்ணு போய் என்னை அவமானப்படுத்தினாலோ அன்னைக்கே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி அவளை விட்டு வைக்கக்கூடாது. அதான் அவன் விஷயமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலான்னு உன்னை வீட்டுக்குள்ளே வர சொன்னேன். நான் சொல்கிறத கவனமாக கேளு. புரிஞ்சுதா? ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன ஐடியா சூப்பரான ஐடியா சார். இதை மட்டும் நாம கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோம்னா ராஜரத்னத்தோட சொத்து எனக்கு, சுரேஷ் உங்க மகளுக்கு. கல்லு 1 மாங்காய் 2, திட்டம் 1 பலன் 2. நான் வரேன் சார். கடவுளே, தொடர்ந்து என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நோக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் என்னோட பிரச்சனையிலேருந்து மீண்டு சீக்கிரமா வெளியே வரத்துக்கு நீ தான் உதவி பண்ணும். என் மனசுல இருக்கிற கௌசல்யா என்னை ஏத்துக்க மறுக்கிறா. என்னையே நினைச்சுட்டு இருக்கிற வந்தனா என்னை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. 2 பேரோட மனசையும் மாத்தி என்னை இந்த சிக்கல்ல இருந்து நீ தான் வெளியே கொண்டு வரணும். ஹாய் சுரேஷ். ஹே, ஹாய் பாலாஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டெல்லியில இருந்து எப்போ வந்த? ரீசெண்டாக தான் வந்து 4 நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நானே உன்னை வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை தற்செயலா உன்னை கோவிலே பார்த்துட்டேன். என்ன விஷயம்? டெல்லியில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்க கல்ச்சரல் அகாடமி சார்பா சென்னையில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். அதில் நீயும் கௌசல்யாவும் சேர்ந்து ஆடணும். அது விஷயமா உன்கிட்ட பேசி உன் அனுமதிக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான் இருந்தேன். இப்ப தற்செயலா உன்னை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, உனக்கு ஆடுறதுல விருப்பம் தானே? நான் ஆடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா நானும் கௌசல்யாவும் சேர்ந்து ஆடணும்னு சொல்றேன். அவ என்ன சொல்ல போறான்னு தான் தெரியல. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. நான் வேணா அவளண்ட கேட்டு பாக்குறேனே. இத பாரு சுரேஷ், நீ டான்ஸ் ஆடினா உனக்கு ஜோடியா ஆட போற லேடி டான்சர் கௌசல்யாவா தான் இருக்கணும். உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் அவ்வளவு நல்லா இருக்கும்டா. நீங்க 2 பேரும் மேடையில ஆடினீங்கன்னா ப்ரோக்ராம் களை கட்டும். எப்படியாவது கௌசல்யாவை ஓகே சொல்ல வச்சு அவளை உன் கூட ஆட வச்சிடறா. நாங்க 2 பேரும் சரியான பொருத்தம்னு சொல்றேன். ஓகே. கௌசல்யாவை மேடையில் ஆட வைக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அப்ப நான் மத்த ஏற்பாடெல்லாம் செய்யட்டுமா? ஓ ஷியோர், தாராளமா. கௌசல்யாவும் நானும் ஆடுறது உறுதி. ஓகே? தேங்க்ஸ்டா. ஓகே. அம்மா, சாப்பிட வாங்க. இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தேன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கஷ்டப்படுறது நாங்க தான். உங்களுக்கு இல்லாட்டி போனா கூட அட்லீஸ்ட் எங்களுக்காகவாவது சாப்பிடுங்க. வாங்கம்மா. என்னடி சாப்பாடு? இப்ப நான் சாப்பிட்டு என் உடம்ப பார்த்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? கிராமத்துக்கு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு துளசி போயிட்டா. அவ கிராமத்துக்கும் போகல, இங்கேயும் இல்ல. அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. இன்னும் சொல்ல போனா அவ உயிரோட இருக்காளான்னே தெரியல. துளசியை கண்டுபிடிக்க முடியாதன்னா சாப்பிட்டு பொழைச்சா என்ன, சாப்பிடாம இருந்து போனாதான் என்ன? அம்மா, அவ இங்க இருக்கிற வரைக்கும் நான் அவளை திட்டி தீத்துட்டு இருந்தேன். அவளோட நல்ல குணம் தெரிஞ்சுட்டு
அவளை நெருங்குறச்சே அவ இங்க இல்லாம போயிட்டா. அவளை கண்டுபிடிச்சு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவளை நல்லபடியா வாழ வச்சு அவனைக்கு செஞ்ச கடனை எல்லாம் நான் தீக்கணுமா? இல்லாம இருக்கிறச்சதா ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியும்னு சொல்லுவா. அதே மாதிரி துளசி இங்க இல்லாம இருக்கிறச்சதா அவளோட அருமையே நீ உணர்ற. அவளோட அருமையை நீ உணரணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் இப்படி ஒரு பிரிவை உண்டு பண்ணிருக்காரோ என்னமோ. இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ, கண்ணை தொடச்சுக்கோ. அவளை புரிஞ்சுட்டு அவளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு துடிக்கிற. உன்னோட நல்ல எண்ணத்துக்காக பெருமாள் துளசியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பார். தைரியமா இரு. நீங்க சொன்ன மாதிரி துளசி திரும்பி வந்துட்டானா அதிகமா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். சரிம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. டைம் ஆறுது. கோவில் நட சாத்துறதுக்கு முன்னாடி நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன். சரிடி, நீ போயிட்டு வா. என்னாச்சுமா? என்ன விஷயம்? பாக்கணும் தாண்டி நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். நீ ஏதாவது அவசரமா வெளியே போயிட்டு இருக்கியா? அது விடு, என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வெளியில போய் பேசுவோம். என்ன விஷயம் இப்ப சொல்லு. நான் துளசியை பத்தி ஒரு தகவல் சொல்லலான்னு வந்திருக்கேன். துளசி இப்போ கிராமத்துல இல்ல. அவ கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்த வழியிலேயே பாதி வழியிலேயே அவளை மடக்கி அவளை ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காரு. யார் தெரியுமா? எங்க ஆத்துக்காரும் சுதர்சனும் சேர்ந்து